ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு பாசிப்பருப்பு வச்சு தான் நம்ம சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 3 கப் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப்பு தண்ணி அதுக்கு போதுமானது. அதை ஊற்றி நல்லா ஒரு 2-3 விசில் விடுற அளவுக்கு நம்ம விசில் நல்லா விட்டு நல்லா எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம சூடுலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா அரைகிறதுக்கு வந்து தண்ணி இருக்கும். இதில் வந்து நம்ம வேக வச்சதில் வந்து தண்ணி இருக்காது. அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து இது இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவுக்கு பதில் வந்து மைதா மாவு கூட போட்டுக்கலாம். ஆனால் கோதுமை மாவு போட்டால் நல்லா மணமாக இருக்கும். அதனால் கோதுமை மாவு போட்டு நல்லா லைட்டாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தால் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஒரு புடி அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கோம் சின்னதாக, அதையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சு தான் போடணும். பெருசாக போட்டால் நல்லாகாது. அதனால் நான் சின்னதாக முந்திரியை வந்து கட் பண்ணி போட்டு நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட் எடுத்து அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பையை விட்டு கை விடாமல் கலர ஆரம்பிங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அடுப்பு நம்ம இது கலரி எல்லாம் எடுக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து சிம்மிலே மெதுவாக தான் எரியணும். அதனால் அந்த அளவுக்கு கலரிக்குங்க. டக்குன்னு ஊற்றினோடனே நமக்கு டைட்டாக ஆன மாதிரி தெரியும். அதனால் லைட்டாக கலரிக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் கலர தான் நமக்கு வந்து இது வேக வச்சதுனால நமக்கு வந்து பச்சை வாசம்லாம் இருக்காது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கிங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவை இதில் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. கட்டி எதுவும் படாமல் நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. கட்டி போட்டுரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிங்க உங்களுக்கு விருப்பம் மாதிரி. நான் வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன். இந்த அளவுக்கு கலக்கி வந்ததுக்கப்புறம் நான் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய்யை வந்து ஃபுல்லாக ஊற்றிடாமல் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி கலரிக்கிங்க. எல்லா நெய்யும் வந்து உடனே ஊற்றிடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக திக்கன்ஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றிக்கிங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வச்சுருக்கேன், ஒயிட் சுகர். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒயிட் சுகர் போட்டு கலரிக்கிறேன். நல்லா கலரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால தண்ணி ஆயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வந்ததுக்கப்புறம் நமக்கு டைட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கை விடாமல் நீங்கள் கலரிக்கிட்டே இருங்க. கலரிக்கிட்டு இருந்தால் இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். நெய்யும் நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நம்ம இருக்கிற நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஊற்றிக்கிங்க. இதில் ஏலக்காய் பொடி வேணால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பொடி தான் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரிக்கிங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்னஸ் வரும். கடைசியில் நான் நெய் எல்லாத்தையும் வலித்து ஊற்றிட்டேன். எல்லா நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி நீங்கள் கலரிக்கிங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். உடனே ஊற்றினா திக்காயிரும், நெய் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு ஸ்பூனாக எவ்வளோ தான் நெய் ஊற்றினாலும் பாசி பருப்புக்கு வந்து நமக்கு நெய் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் 3/4 கப்பு நெய் ஊற்றிக்கிங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா ரொம்ப டைட்டாக போயிடும் பாசிப்பருப்பு. அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பாசிப்பருப்பு அல்வா தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். நல்ல உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம செஞ்சுருக்கிறது வந்து பாசிப்பருப்பு அல்வா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கும் கொடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.